ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எல்லாரும் அறுவடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு போவாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு இது நிறையா காய் கிடைச்சாலே இந்த காய் அவ்வளோ நல்லதுங்க. இந்த காய் அவ்வளோ ஒரு மகிமையானது, ரேரான காய். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். இதோட நேம் அதலக்காய். நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி கிராமத்துலேருந்து இதை வத்தல் போட்டு கொடுப்பாங்க. சீசன் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் கொண்டு வர முடியல. இல்லைன்னா ஊரில் பார்த்திங்கன்னா இது தானாகவே ஏரிக்கரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கோட முளைச்சிருக்கும். அந்த மழை பெய்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு முளைச்சி நல்லா காய் பிடிக்கும். நீர் தான் இந்த கிழங்கு எப்போ வேணாலும் முளைக்குங்க. ஆனால் எங்கள் பாட்டி ஊரில் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமிங்கிறனால மழை பெய்கிறப்போ மட்டும்தான் இது முளைச்சி நல்லா காய் விடும். எனக்கு இப்போ இது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் சர்ச்சு அவங்க சேனல்லேருந்து எனக்கு கிடச்சிது. 90 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 கிழங்கு கிடச்சிது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா ஊர்லேருந்து நிறைய கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஐயோ முன்னக்கூட்டியே வாங்கிட்டோமோன்னு நினச்சேன். லாஸ்ட் மார்ச்சில் தாங்க வாங்கினேன். வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 குட்டி க்ரோ பேக்கில் தான் வச்சு வளர்த்துட்டு வந்தேன். ஒரு வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சுட்டேங்க. ஏன்னா செடி உயிரோடு இருக்கணுமே. 2 கிழங்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேறு க்ரோ பேக்கில் பக்கத்தில் இல்லாமல் தூரமாக வச்சுட்டேங்க. அப்போ தான் ஒரு செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இன்னொரு செடியில் தாக்காதது. குட்டி செடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பூ விட ஆரம்பிச்சிருச்சு. பட் அது ரொம்ப குட்டி பாக்கெட்டில் இருந்ததுனால காயெல்லாம் எதுவும் பிடிக்கலங்க. ஆனால் பூ மட்டும் நிறைய விட்டது. இப்போ நம்ம ஆடிப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் ரெடி பண்ணி அதில் ஊனிட்டோம். அது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லுமே படர்ந்துருச்சு. அந்த மண்ணே தெரியலங்க, அந்தளவு இது இருந்துச்சு. 4 சைடு குச்சி நட்டுருக்கேங்க. நான் இதுக்கு ஒரு ட்ரெல்லிஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம எலியார் விட்டு வைக்கல. இதில் வர புது குருத்து எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த காய் பார்த்திங்கன்னா தரையாக தான் வளரும். நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மேலே கொடி மாதிரி கிளைம்பர் மாதிரி ஏற்றி விட்டேன். பட் ஆனால் நல்லாவே ஏறி வளருதுங்க. ஃபஸ்ட் விட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 காய் தாங்க கிடச்சிது. ஆனால் டெய்லி ஒரு 2-3 காய் இருக்குங்க செடியில். என்ன பண்ணலாம், ஒரு 4 நாள் சேர்த்து வச்சு அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுங்க. வெறும் சோறோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்க விட நல்லா கசப்பாக இருக்குங்க. சுகருக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பாரம்பரியமான நாட்டு காய்கறிங்க இது. நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லைனா அந்த மாவு பூச்சியும் த்ரிப்ஸ் அட்டாக்கும் இருக்குங்க. பட் நம்ம அப்பப்போ கொஞ்சம் வேப்ப எண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் காய் நல்லா பிடிக்கும். அந்த பூச்சியெல்லாம் கீழே கொட்டிடுங்க. கிழங்குங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த தொட்டி மண் காஞ்சிருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரிலீஸ் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.